ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் எழுந்த உடனே ஹஸ்பண்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு குயிக்காக சமைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறேன். எனக்கெலாம் ஆஃப்டர்நூன் டைமில் இந்த வெரைட்டி ரைஸ்னாலேயே அப்படியே கடுப்பாக இருக்கும். ஆனால் ஹஸ்பண்ட்க்கெல்லாம் நல்லா சாம்பார், பொரியல், ரசம் அப்படி தான் வச்சு கொடுப்பேன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லை வேண்டாம், எனக்கு வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடு. அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, அது எப்படா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது, எல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்ணுமா. இதுனா அப்படியே ஓப்பன் பண்ணணுமா, ஹேண்ட் வாஷ் பண்ணணுமா, சாப்பிட்டு கம்முன்னு இருந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு சோம்பேறித்தனம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு கருவேப்பிலை சாதம் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். எனக்கு அது ஒரு ஹோப்பே இல்லாமல் தான் செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் இருந்தாலே பிடிக்காது. கருவேப்பிலை சாதம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்காங்களா என்னன்னு கூட தெரியல. சரி செஞ்சு கொடுப்போம், அவங்களுக்கு பிடிச்சா சாப்பிட்டும், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். கருவேப்பிலை சாதம் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு ஏன்டா எனக்கு இவ்வளோ நாள் இதெல்லாம் செஞ்சு தரலன்னு கேட்டாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும், நான் என்ன கனவாயா கண்டையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாங்க நிஜமாவே. எனக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இதே போடட்டுமா, இதுதான் வேணும் அப்படின்ட்டாங்க. தலைவருக்கு வேர்க்கடலையில் செய்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நிறைய வேர்க்கடலை போட்டு தாளிச்சிருந்தேன். எப்படியும் இதில் ஒரு கசப்பு டேஸ்ட் இருந்தாலும் அந்த வேர்க்கடலைக்காகவாவது சாப்பிட்ருவாரு அப்படின்னு சொல்லி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு. அது கூட ஃபிஷ் ஃப்ரைக்கு மிக்ஸ் பண்ணி வச்சதும் இருந்துச்சா, சரி நான் அதையும் ஃப்ரை பண்ணி ரெண்டும் ஒன்றா வச்சு கொடுத்துட்டேன். சாப்பிட்டாங்க. அதுக்குள்ளே நான் லஞ்ச் பேக் பண்ணி டாட்டா பை பை சொல்லி அனுப்பிட்டேன்.